வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கோவிலூர் கொற்றவாளீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில்ல ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதுலயும் நம்ம நடிகர் STR அவர்களுடைய திரைப்படங்கள் ஒரு 3-4 படம் வந்து இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில்ல தான் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒபிலி என் கிருஷ்ணா இயக்கத்துல நம்ம சிலம்பரசன், பிரியா பவானி சங்கர், கௌதம் கார்த்திக், கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் 10 தலை. இந்த 10 தலை படத்துல நம்ம சிலம்பரசன் அவர்கள் வந்து தேர் இழுக்கிறதுக்காக ஒரு கோவிலுக்கு வருவார் இல்லையா, அந்த கோவிலா இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வெங்கடேசன் இயக்கத்துல சிலம்பரசன், ரம்யா, விஜயகுமார், கருணாஸ், கலாபவன் மணி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் குத்து. இந்த குத்து படத்துல வரக்கூடிய நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டம் தான் அப்படின்ற பாட்டுல ஒரு சில காட்சிகள்ல இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி 10 தலை படத்துல இந்த கோவில்ல தேர் இழுக்கிறதுக்காக தான் நடிகர் சிலம்பரசன் அவர்கள் வருவாரு. அப்படி வரும்பொழுது இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு கூடையை வச்சு அதுக்குள்ள இந்த கத்தி அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் போட்டுப்பாங்க. அந்த சீன்ல வந்து இந்த கோவிலுடைய பேரும் இந்த கோவிலுடைய கோபுரமும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. KS ரவிக்குமார் இயக்கத்துல சிலம்பரசன், ஜோதிகா, கிருஷ்ணா, பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சரவணா. இந்த சரவணா படத்துல சிம்பு அவர்கள் வந்து ஜோதிகாவை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வருவாரு. அப்ப ஜோதிகாவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த திருவிழாவெல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக போவாங்க. அப்ப இந்த காட்சிகளை இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி 10 தலை படத்துல கௌதம் கார்த்திக்கும் சிம்புவும் நேருக்கு நேர் பார்த்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயில்ல தான் வச்சிருப்பாங்க. அப்ப வந்து சிம்புவை கொல்றதுக்காக அவருடைய எதிரிகள்லாம் வருவாங்க. அந்த சீன்ல கௌதம் கார்த்திக் வந்து சிம்புவை காப்பாத்துவாரு. அந்த சீன்லயும் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலுடைய கோபுரத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சரவணா படத்துல சிலம்பரசனும் கிருஷ்ணாவும் உட்காந்து கோவில்ல பேசிட்டு இருப்பாங்க. திருவிழா நடந்துட்டு இருக்கும். அப்ப சிலம்பரசன் வந்து கிருஷ்ணாட்ட சொல்லுவாரு, இது மாதிரி நான் எப்படியாவது வந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அந்த சீன்ல வந்து இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 10 தலை படத்துல சிலம்பரசன் அவர்கள் வந்து தேர் இழுக்கிறதுக்காக கயிறை பிடிச்சிருப்பாரு. தேரை இழுத்து கொண்டு போய் மறுபடியும் சுத்தி நிப்பாட்டுற வரைக்கும் கயிறை விடக்கூடாது அப்படின்றதுனால அவர் சண்டை போடாம கயிறை பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் முழுக்க முழுக்க இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலை சுத்தி தான் எடுத்திருப்பாங்க. நம்ம சிலம்பரசன் படம் மட்டும் இல்லாம தளபதி விஜய், தல அஜித், விக்ரம், சூர்யா இவங்க எல்லாருடைய படங்களுமே இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில்ல எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில்ல விளம்பரங்களும் நிறைய எடுத்திருக்கிறாங்க. இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவிலுக்குன்னு ஒரு வரலாறும் இருக்கு. அந்த வரலாறும் நம்ம வந்து தனி வீடியோவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.